இப்போது இருக்கிற முதலமைச்சர் விஜய் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போ எப்படி சொல்லுவார் அப்படின்னா, "பவள விழா பாப்பா, பவள விழா பாப்பா" அப்படின்னு சொல்லுவார். பாப்பாவா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அனுதினமும் புதிய புதிய முயற்சிகளையும் புதிய புதிய திட்டங்களையும் கொண்டு வந்து புதுசு புதுசாக உலகை பார்க்குற ஒரு பாப்பாவாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாவகாரியமும் இல்லை. ஆனால் பிஞ்சிலேயே பழுத்திருக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். நிறைய பேர் வந்து பாப்பாவை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிஞ்சில் பழுத்தவன் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் நிறைய இருக்குது. தாவேக்கா மாதிரி ஆட்கள் வந்து பிஞ்சிலேயே பழுத்தது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டு வரலாற்றில் இது வரைக்கும் குதிரை பேரங்கள் நடந்ததே இல்லை. குறிப்பாக திமுகவில் அது கிடையாது. திமுக வந்து தன்னுடைய தோல்விகளை எப்போயுமே ஒப்புக்கொண்டுட்டு அது பாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஜெயிச்சா ஆட்சி அமைக்கும், தோக்கத்தா தீவிர எதிர்க்கட்சியாக செயல்படும். இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அது ரொம்ப வீறு கொண்டு செயல்படும். அதன் தொண்டர்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கப்பட்டவங்க. அன்றைக்கி தான் புது ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு பட்டாசை கொளுத்திக்கிட்டு ஆளும் அரசை வந்து கடுமையாக எதிர்க்க முற்படுவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் புதுசாக எதுவுமே தெரியாத வந்த பிஞ்சிலேயே பழுத்த விஜய், ஆதவர்ஜனா போன்றவர்கள்லாம் செய்கிற வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஆட்சி அமைகிறதுக்காக அவங்க எடுத்த நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா, எதிரது சோஃபாவாகட்டும், ஒவ்வொரு கட்சி தலைவர்களை போய் அணுகி என் கட்சிக்கு வந்துடுங்க, இவ்வளோ தரோம் அது தரோம் அப்படின்னு பேசினதாகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சில் அவங்க செய்கிற வேலை. எதுவுமே தெரியாத ஆளுகள் சாதாரண இடம் போடக்கூடாது. அப்பாவிகள் நாட்டை ஆள போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. மிகப்பெரிய கன்னிங் ஃபெல்லோஸ் தான் இவங்கெல்லாம். இந்த மாதிரி அதிகாரத்தை ருசிக்கணுங்கிறதுக்காக எதை வேணால் செய்வோம் அப்படின்னு வரைஞ்சு கட்டுக்கிட்டு வேலை செய்கிற இவங்களை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியிலேருந்து ஒரு 30 பேரை வெளியில் கொண்டு வந்து தன்னுடைய ஆட்சிக்கு ஆதரவாக அவங்கள இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு திருப்பி அப்போ நம்ம அவங்கள நடு ரோட்டில் நிற்க வச்ச மிகப்பெரிய ஒரு பழுத்த குழந்தைகள் தான் அவங்க. பிஞ்சிலேயே பழுத்த இந்த மாதிரி விஜய் ஆகட்டும், அந்த கட்சியில் இருக்கிறவங்களாகட்டும், கேர்ஃபுல்லாக அணுகணும். இவங்களுக்கெல்லாம் எந்த வகையான நல்ல அணுகுமுறையும் கிடையாது. பிஞ்சிலே பழுத்தவங்களுக்கு என்ன இருக்கும், இல்லை இருக்காது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நன்றி உணர்வு இருக்காது, வரலாறுலாம் அவங்களுக்கு தேவையில்லை. எதிர்காலம் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி சுபிட்சமாக இருக்கணுமோ, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும். இந்த ஆட்சி அமைஞ்சதை நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம்.